ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யர். ஸோ இன்னையிலேருந்து 15 வீக்ஸுக்கான 105 நாளுக்கான குரூப் 4க்கான நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ நோட்ஸும் வீடியோவும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி டே 1. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6th பிரித்தெழுது சேர்த்தெழுது ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுக்கான பிடிஎஃப்பும் வீடியோவும் நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பாலிட்டியில் 2 பிடிஎஃப் வீடியோ கொடுத்துருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பற்றி A to Z டீட்டெயில் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறமா முகவுரை அடிப்படை கடமைகள் இதை கொடுத்துருப்பேன். ஸோ மொத்தமாக 3 பிடிஎஃப் 3 வீடியோ. ஸோ இது ஓவராலாக எப்படி நீங்கள் படிச்சிங்களா என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் இந்த பிடிஎஃப் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இல்லை இதில் இருக்கிற சில ட்ராபேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். அதேமாதிரி இந்த சேனலில் சேராதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த சேனலோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக அப்டேட் கிடச்சிரும். ஏன்னா சில வீடியோஸ் நான் முன்னாடியே அப்லோட் பண்ணனால போன வாரமே இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதனால் திருப்பியும் இன்றைக்கி வீடியோவை அப்லோட் பண்ணாமல் லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணியிருப்பேன். அதனால் சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் கிடைக்கும். ஸோ யூடியூப்பில் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனுக்கான இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி டெலிகிராம் சேனலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு டெலிகிராமில் இந்த மாதிரி ஃபோல்டர் போட தெரியாமல் இருக்கும். நீங்கள் செட்டிங்ஸில் போய் சேட் ஃபோல்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நீங்கள் எந்த குரூப் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா தனியாக இந்த மாதிரி காலமாக பிரிஞ்சு இருக்கும். அப்போ நீங்கள் டக்குன்னு போய் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனாக இங்கே எல்லாத்தோட மெசேஜ் குரூப் எல்லாமே இருக்கும். அதனாலே நீங்கள் கவனிக்காமல் இருப்பீங்க. டெலிகிராம் சேனல் பொறுத்தளவுக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ஃபோல்டர்ஸுங்கிற ஆப்ஷன். அது செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன பேசிக் திங்ஸ். பட் இது தெரியாதனால உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதையும் பண்ணணுன்னா பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற சேனலை மட்டும் இதில் தனியாக லிஸ்ட் டவுன் பண்ணி வச்சிங்கன்னா அதை மட்டும் குயிக்காக போய் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சரி, ஓகே. அதே மாதிரி பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வீடியோ கீழேயும் தமிழுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் அதுக்கப்புறமா ஜிஎஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்கும். ஸோ ஜிஎஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா பாலிட்டி நோட்ஸ் நம்பர் 1, பாலிட்டி நோட்ஸ் நம்பர் 2 இது இன்றைக்கான சிலபஸ்ஸு. இதை முடிச்சாச்சு. 3, 4 ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்ட வீடியோ. அது நாளைக்கு நான் திருப்பியும் குரூப்பில் லிங்க் அனுப்புகிறேன். இல்லை முன்னாடியே பார்க்கணுங்கிறவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அது அடிப்படை உரிமை அதுக்கப்புறமா டிபிஎஸ்பி இது சம்மந்தமாக உள்ளது. ஸோ இந்த 2 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் போன வாரமே ஸ்டார்ட் பண்ணது பிளான் ஆக்சுவலாக. ஸோ அதோட கண்டினியூஷனாக இந்த வாரம் சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி, அதாவது ஸ்கெட்யூலுக்கு தகுந்த மாதிரி நான் கொண்டு போயிடுவேன். ஸோ உங்களுக்கு பொது தமிழுக்கான நோட்ஸும் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பேஜ் நோட்ஸு தான். ஸோ அது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஜிஎஸ்க்கான நோட்ஸ் முடிஞ்ச லெவலில் ஸ்கூல் புக்கு அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாமே சேர்ந்து கம்பைலேஷனாக கிறிஸ்பாக நான் கொடுத்துருப்பேன். அதுவும் எப்படி இருந்தது, படிச்சிட்டிங்களா, எத்தனை முறை படிச்சிங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் சஜஷனாக சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். ஒரு முறை படிச்சிங்கன்னா உங்களால் கிளியர் பண்ண முடியாது. 2 முறை படிச்சிங்கன்னா கிளியர் பண்ண முடியாது. ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருங்க ஒரு விஷயத்த. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுங்க. அப்படி ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா எத்தனை டெஸ்ட் எழுதினாலும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், எழுதலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணாமல் நீங்கள் வெவ்வேறு சோர்ஸ் மெட்டீரியல் பார்க்குறதோ கொஷின்ஸ் பார்க்குறதோ இருந்துக்கிட்டே இருந்தாலுமே உங்களுக்கு அது டிமோட்டிவேஷன் தான் ஆகும். ஃபஸ்ட்டு படிக்கிறத தெளிவாக படிங்க. நான் கொடுத்தது ஒரு பேஜுனாலும் அதை இன்றைக்கி 10 முறையாவது நீங்கள் படிச்சிருக்கணும். ஏன்னா அது ஒரு தாட்டி படிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். அதே விஷயத்தை 2வது தாட்டி படிக்கிறதுக்கு 3 நிமிஷம் ஆகும். அதே விஷயத்தை 3வது தாட்டி படிக்கிறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்து ஸ்பீடாக நீங்கள் படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ ஒரு தாட்டி படிச்சுட்டு நிப்பாட்டாதீங்க, உங்களுக்கு ஆள் மனசில் போகாது. அதை ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ ரிவிஷன் பண்ணணுங்கிறக்காக தான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இதோட பெனிஃபிட் உங்களுக்கு இப்போ தெரியாது. ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் கொஷின் பார்த்தீங்கன்னா அப்படியே அல்வா மாதிரி உங்களுக்கு ஆன்சர் அப்படியே கண்ணு முன்னாடி நிற்கும். உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அப்படி நிற்கும், கீவேர்டு இருக்கும். இதே மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கும் கீவேர்டு உங்களுக்கு குயிக்காக வரும். நீங்கள் எழுதுறதுக்கும் உங்களுக்கு ஃப்ளோவும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஜிஎஸ் பொறுத்த அளவுக்கும் நீங்கள் குரூப் 1 படிக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். குரூப் 2 படிக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணலாம். குரூப் 4 படிக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமான விஷயமாக தான் கொடுத்துருக்கேன். குரூப் 4 படிக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஸ்டாண்டர்ட் அதிகமாக இருக்குது, நிறைய எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இப்போது குரூப் 4ஓட கொஷின் பேப்பரையும் டஃப் பண்ணிட்டாங்க. முன்ன மாதிரிலாம் கிடையாது. ஸோ வெளியிலேருந்து கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் எக்ஸாம் பார்த்தாலே தெரியும், ரொம்ப கஷ்டப்படமாக கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அதில் கட் ஆஃப் ஆகணுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொஞ்சம் இருக்கிறது அதையும் அப்டேட் பண்ணி பார்த்து வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை ரிப்பீட்டடாக பார்க்க உங்களுக்கு பழகிரும். ஸோ அதனால் புதுசாக இருக்கேன்னு பயப்பட வேண்டாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்போயே நல்லா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு
எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் மெட்டீரியல்லாம் ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் ரெடி பண்ணி கொடுக்குறது. எல்லாம் ஃப்ரீ நோட்ஸாக தான் நான் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரீ நோட்ஸாக இருக்கிறனால வேஸ்ட் பண்ணிடாதீங்க, யூட்டிலைசேஷன் பண்ணுங்கள், முடிஞ்ச லெவலில் ரிப்பீட்டடாக படிங்க. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், யாரெல்லாம் இன்றைக்கி படித்து முடிச்சிங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறமா நான் அதை பேஸ் பண்ணி நான் வேறு ஏதாவது சொல்லணுன்னாலும் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு ரிப்பீட்டடாக கமெண்ட் பண்ணது என்னென்னா, இதுக்கு முன்னாடி பொதுத்தமிழ் பொறுத்தளவுக்கு ஓல்டு புக்கை கவர் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. நான் கண்டிப்பாக ஓல்டு புக்கை கவர் பண்ணுவேன் எக்ஸாமுக்குள்ளே. ஸோ அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக நான் கவர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நம்ம நியூ புக்கில் இருக்கிறத ஸ்டாண்டர்ட் வைஸ் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓல்டு புக்கு போனால் கரெக்டாக இருக்குங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இப்போவே ஓல்டு புக்கை எடுத்து நம்ம படிக்க ஆரம்பித்தோன்னா ரொம்ப டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய இதை நம்ம எல்லாத்தையும் படிச்சிருப்போம், ஆனால் தெளிவாக படிச்சிருக்க மாட்டோம். அதே மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின் உங்களுக்கு நியூ புக்கை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஓல்டு புக் பேஸ் பண்ணியும் கொஷின் வரும், நான் இல்லைன்னா நான் சொல்லலை, கண்டிப்பாக படிக்கணும். ஆனால் அது எந்த ஆர்டரில் படிக்கணும்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு ஆர்டரில் நான் கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன். நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுறவங்க கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். நான் மிஸ் பண்ண மாட்டேன். அதே சமயம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணுமோ அது சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் ஓல்டு புக் கேட்குறனால நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே ஒரு விஷயத்த கொடுக்கறது பிரச்சனை கிடையாது. அதை நீங்கள் இருக்கிற நிலைமையில எப்படி எடுத்துக்குவீங்க, எதை ஃபஸ்ட்டு படித்தா மார்க் அதிகமாக கிடைக்கும், எதை அதிகமாக படித்தா மார்க் அதிகமாக கிடைக்குங்கிற எல்லா ஆஸ்பெக்ட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆஸ்பெக்டில் தான் நான் கொடுக்குறது. வெறும் படிக்கிறது, நீங்கள் ஜஸ்ட்டு படிக்கிறீங்க அப்படின்னாலாம் கணக்கு கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் நிலையில் நான் இருந்தால் எனக்கு எது கிடச்சா நான் குயிக்காக படிப்பேன், மார்க் வாங்குவேன், எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வருமோ அதை தான் கொடுக்குறேன். ஸோ அதனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொன்று நிறைய பேர் 10th வரைக்கும் உள்ளது இன்றைக்கி கொடுக்கலையான்னு கேட்டிருந்தீங்க. ஒரு டாபிக் இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாகவுமே பிரித்தெழுது தான் வீக் 1. ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் நான் கொடுப்பேன். 6th 7th 8th அப்படின்னு கவர் பண்ணி கொடுப்பேன். சம்டைம்ஸ் கம்மியாக போர்ஷன் இருந்தால் 2 ஸ்டாண்டர்ட் 3 ஸ்டாண்டர்டாக சேர்த்தே கொடுத்துருவேன். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இப்போ அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா சந்திப்பிலை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமுமே ஸ்டாண்டர்ட் வைஸ் போகும். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், நான் ஆட் பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ ஜிஎஸும் படிங்க, அதுக்கப்புறமா தமிழும் படிங்க. வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை முறை படிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.